பாவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மால்ட்டு தான். ஏபிசி மால்ட்டு, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் போட்டு இந்த பழங்களெல்லாம் நம்ம அரைச்சி நம்ம இதுலேருந்து ஒரு மால்ட் தயாரிக்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பால் குடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்குற மால்ட்டு தான் ஏதாவது ஒன்று போடுவோம். ஹார்லிக்ஸாக இருக்கட்டும், மைலாவாக இருக்கட்டும், இல்லை பூஸ்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று போடுவோம். இது நாமளே நம்ம கைப்பட செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கேரட்டோட மேல் தோலோட சீவிக்கலாங்க. அடுத்தது நம்ம இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கேரட்டை பார்த்திங்கன்னா நாம் இதில் துருவிக்கலாங்க. வாங்க இந்த ஏபிசி மால்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுமே சேர்ந்து நான் 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. இதுக்கு நமக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மூணுமே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம எடுத்த பழங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். கேரட்டு, பீட்ரூட் இது ரெண்டையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஆப்பிளும் மேல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி போங்க. இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. பீட்ரூட்டு தண்ணி விடும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் அப்படி தாங்க, அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்தாமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி ரொம்ப டைட்டாக அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஸ்பூன் கணக்கில் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே நம்ம துருவி வச்சு அதெல்லாம் நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நட்ஸ் இந்த மூணையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏபிசி மால்ட் பண்ணுறதுக்கு எப்படி 2-3 மணி நேரம் ஆகிடுங்க. அரைக்கலாம். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நாம் அது சர்க்கரையெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துட்டே வரும்போது அது ஒரு பக்குவத்துக்கு வருங்க. அந்த பக்குவம் நம்ம கரெக்டாக போட்டாச்சு, கரெக்டாக வந்தால் தான் நமக்கு பவுடர் ஆகும். பாதாம், முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இனி இது ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க. இப்போ நாம் இந்த ஏபிசி மால்ட் ஒரு 1/2 கிலோ தான் பண்ணுறோங்க. அதனால தான் 1/2 கிலோ ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி விடும், லூஸ் ஆகிக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கலக்கிட்டு இருக்கணுங்க. இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். எப்படி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி இருக்கிற வரைக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்கும், நம்ம மேலையெல்லாம் தெரிக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குது பார்த்திங்களா, மூடி வச்சுட்டு இடையில நம்ம கலந்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி பிடிக்கட்டுங்க.
பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்து தெறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பு தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு அடிக்கடி இடையிடையில் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணியெல்லாம் கம்மியாகிட்டு வருது, கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருதுங்க. இனி நல்லா கெட்டியாகணும், நல்லா திக்காகணுங்க. அது வரைக்கும் இன்னொரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும். பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வருதுங்க. இந்த மால்ட்டு இதெல்லாம் நல்லா இரும்பு சட்டியில் பண்ணால் தான் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நான் இரும்பு சட்டியில் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இருந்தால் அதில் அயன் இதில் பண்ணுங்கள், இல்லைனாலும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதில் பண்ணிக்கலாங்க. ஆனால் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு வருது. பாருங்கள் நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோங்களா நட்ஸு, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஆனால் கீழே வச்சிட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகி பவுடர் ஆகிருங்க. வாங்க இப்போ இது கொண்டு ஃபேன் கீழே வைக்கலாம். பாருங்கள் இந்த ஃபேன் காற்றுக்கு தான் இது வந்து அப்படியே பவுடர் ஆகிட்டு வருங்க. பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நம்ம கலக்கிட்டு இருந்தோம்னா பவுடர் ஆகிடுங்க. பாருங்கள் நான் கைவிடாமல் கலக்கிட்டு இருக்கிறேன். காற்று பட்டது நல்லா அப்படியே ஆறிட்டு அப்படியே லேசாக கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இனியும் நமக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கலக்கிட்டு இருந்தோம்னா பவுடர் ஆகிடுங்க. மால்ட் நல்லா ரெடி ஆகிட்டு வருதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இதே கைவிடாமல் கலக்கிட்டு இருந்தோம்னா நல்லா பவுடர் ஆகிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் தான். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா பார்த்துக்கு வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன தான் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு நாம் கலக்கி விட்டாலும் அது வந்து பவுடர் ஆகாது. ரொம்ப விட்டுட்டோம்னா கடுக்கடுன்னு ஆயிடுங்க. இந்த பக்குவம் தான் நமக்கு தெரியணும். இது வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு 1/2 கிலோ வாங்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த பக்குவம் நல்லா வருங்க. பாருங்கள் மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் வருங்க. சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. இப்போ வந்து இது எப்படி பாலில் கலந்து குடிக்கிறதுன்னு காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் ஏபிசி மால்ட் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் பாருங்கள் ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த டம்ளருக்கு நீங்கள் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. குடிச்சு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பருங்க. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நீங்கள் ஜாஸ்தியும் போட வேண்டாம், கம்மியும் பண்ண வேண்டாம். கரெக்டான அளவுகளோடு இருக்குதுங்க. பாருங்கள் ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஆனால் இது பதம் தான் முக்கியங்க. அந்த பதம் பக்குவம் தவறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கெட்டி ஆகாது. கெட்டி ஆயிடும், ஆனால் வந்து பவுடர் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக விட்டுட்டோன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாகி போகும். இந்த பதம் வந்து முக்கியம் இதுக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும்போது மிஸ்டேக் வரும். அதுக்கப்புறம் நீங்களே பழகிக்குவீங்க. ஏபிசி மால்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேலே தான் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா அது ரொம்ப நம்ம வந்து கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ரொம்ப வேலை அதிகம் தான். இருந்தாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு மால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் மால்ட்டு, மஞ்சள் கலந்து சேருவீங்களா அந்த மால்ட்டு, இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். குழந்தைகளுக்கெல்லாம் மறக்காமல் இந்த மால்ட்டு செஞ்சு நைட் நேரத்துலேயே காலை நேரத்துலேயே கொடுங்க. இந்த ஏபிசி மால்ட்டுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரோட்டீன் பவுடர் நான் தயார் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தயார் பண்ணியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.